நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யுவான் சுவாங் இந்த பெயரை கேள்விப்படாதவர்கள் பெரும்பாலும் இருக்க முடியாது. 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் கூட யுவான் சுவாங் என்ற பெயரை கேட்டிருப்பார்கள். நாளடைவில் வாழ்க்கையை தேடுகின்ற பயணத்தில், வாழ்க்கையின் பரபரப்பில் இந்த பெயரை மறந்திருப்பார்கள். ஆனால் இன்றைய வரலாற்று பதிவில் யுவான் சுவாங் யார், எதற்காக இந்தியா வந்தார், இந்தியாவுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, இந்தியாவில் நடந்த ஆட்சி முறையை, இந்தியாவில் நடந்த யுத்தங்களை, இந்தியாவில் இருந்த கல்வி முறைகளை அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய பயண குறிப்பில் எழுதினார், அந்த பயண குறிப்பில்தான் இந்தியாவின் பல வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய இந்த வரலாற்று பதிவில் காண இருக்கிறோம். சீனாவிலிருந்து புத்தனை தேடி, புத்தருடைய தத்துவத்தை தேடி, புத்தருடைய கொள்கைகளை தேடி இந்தியாவிற்கு வந்த சீன யாத்ரீகர் தான் யுவான் சுவாங். அவரை பற்றி பல செய்திகள் தெரியாமல் இருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு ரிச்சர்ட் பென்ஸ்டெயில் என்ற அமெரிக்க எழுத்தாளர் யுவான் சுவாங்கின் பாதையில் பயணம் செய்து அல்டிமேட் ஜானி என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதில் யுவான் சுவாங் மேற்கொண்ட பயணத்தில் ஏற்பட்ட தடைகள், அவர் சந்தித்த சிரமங்கள், அவருக்கு வந்த ஆபத்துக்கள், அவர் கடந்து வந்த பாதையின் வரைபடங்கள் அத்தனையும் ஆய்வு செய்து எப்படி இந்த மனிதர் சரியான சாலை போக்குவரத்து வசதிகள், எந்த ஒரு வரைபடங்களும் இல்லாமல் இவ்வளவு நாட்கள் பயணம் செய்தார் என்று வியப்படைந்து யுவான் சுவாங் ஒரு மகத்தான யாத்ரீகர் என்று எழுதியிருக்கிறார். யுவான் சுவாங் நடந்தும் கோவேறு கழுதைகளிலும் பயணம் செய்திருக்கிறார். அதே பாதையில் இன்றைக்கு எல்லா வசதிகள் இருந்தும் கூட பாதுகாப்பாக ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைய முடியவில்லை. காரணம், அங்கே தீவிரவாதிகள் புதைத்து வைத்த கன்னி வெடிகுண்டுகள் இருக்கிறது. தீவிரவாதிகள் நடத்துகின்ற வன்முறைகள் வரவேற்கிறது என்று முடித்திருக்கிறார் அவருடைய புத்தகத்தை. அந்த காலத்தில் மழை நேரங்களில் ஒரு ஆற்றை கடந்து செல்வதற்கு பல மாதங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. இன்று உறுதியான இரும்பு பாலம் இருக்கிறது. ஆனால் அதை கடந்து செல்ல அரசு அனுமதி மறுப்பதால் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கிறது என்றும் தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஆங்கிலேயர். காலம் காட்டும் உண்மையும் இப்படித்தான் இருக்கிறது. நாடு பிடிக்கவோ அல்லது மத பிரச்சாரம் செய்யவோ ஆயிரக்கணக்கான மைல்கள் கடற்பயணம் மேற்கொண்ட வாஸ்கோ ட காமா, கொலம்பஸ், கேப்டன் குக், பார்த்தோலோமியா டயஸ், நீகன் பால்க் போன்ற பயணிகளைப் போல இல்லாமல் அறிவையும் நாணத்தையும் தேடி பல ஆயிரம் மைல்கள் தனியே பயணம் செய்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த பௌத்த துறவி யுவான் சுவாங் தனது வாழ்நாளில் 17 வருடங்களை பயணத்திலேயே கழித்திருக்கிறார். கழுதைகளும் ஒட்டகங்களும் மற்ற குதிரைகளிலும் கால்நடையாக நடந்தும் இவர் கடந்து வந்த தூரம் 20,000 மைல்களுக்கும் அதிகம். இந்தியாவை காண வேண்டும் என்ற ஆசை யுவான் சுவாங்கின் சிறு வயதிலேயே துளிர்த்தது. யுவான் சுவாங்கின் குடும்பம் பௌத்த மதத்தில் தீவிர பற்று கொண்ட குடும்பம். அவரது அப்பா கன்ஃபூசிய சிந்தனையில் தேர்ச்சி பெற்ற அறிஞர். யுவான் சுவாங்கின் சகோதரர்கள் புத்த துறவிகளாக இருந்தார்கள். ஆகவே தத்துவமும் இலக்கியமும் சிறு வயதிலேயே அவருக்கு அறிமுகமானது. தனது 12வது வயதில் இளம் துறவியாக பௌத்த மடாலயத்தில் அனுமதிக்கப்பட்ட யுவான் சுவாங் அங்கே பௌத்த தத்துவம், கன்ஃபூசியஸின் சிந்தனைகளையும் கற்றார். அதன் பிறகு அவர் பௌத்த அறிவு களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தி கிரேட் லேர்னிங் டெம்பிள் என்ற மடாலயத்திற்கு அனுப்பப்பட்டார். இந்த மடாலயத்தில் 500க்கும் மேற்பட்ட துறவிகள் இருந்தார்கள். அவர்களது முக்கிய பணி பௌத்த சமய ஏடுகளை சீன மொழியில் மொழியாக்கம் செய்வது.
யுவான் சுவாங்கும் அந்த சேவையில் ஈடுபட துவங்கினார். புத்த மத சேவையை தனது வாழ்நாள் சேவையாக கொண்டிருந்த யுவான் சுவாங் இந்தியாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்ள தொடங்கினார். இதற்காக அவர் சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொள்ள விரும்பினார். 4 ஆண்டுகள் முழுமையாக பயிற்சி மேற்கொண்டு சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்றார். இதன் காரணமாக அவரால் பல முக்கிய ஏடுகளை எளிதாக சீன மொழியில் மொழிபெயர்க்க முடிந்தது. 629ஆம் ஆண்டு மடாலயத்தில் தங்கியிருந்த ஓர் இரவில் இந்தியாவில் உள்ள கயாவில் புத்தர் நாணம் பெற்ற போதி மரத்தின் அருகில் தான் பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பதாக யுவான் சுவாங்க்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு தன் மனதில் நீண்ட நாட்களாக புதையுண்டு கிடந்த ஆசையின் வடிவம் என்பதை உணர்ந்தார். ஆகவே இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டு பகவான் புத்தர் பிறந்த இடத்தை கண்டு வர வேண்டும், இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான முக்கிய பௌத்த ஏடுகளை சீனாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என விரும்பினார். இந்த விருப்பத்தை அவரது மூத்த துறவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல்லாயிரம் மைல் பயணம் செய்து இந்தியாவை சென்று அடைவது நடக்க முடியாத செயல் என்று ஏளனம் செய்தார்கள். ஆனால் யுவான் சுவாங் தன்னால் அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று நம்பினார். ஆனால் அன்றைக்கு சீனாவில் ஆட்சி நடத்திய தாங் அரசு அந்த நாட்களில் யுத்தத்தை சந்தித்து கொண்டு இருந்த காரணத்தால் எவரும் தேசத்தை விட்டு வெளியேறுவதற்கோ உள்ளே வருவதற்கோ அனுமதிக்கவில்லை. யுவான் சுவாங் சூழலை பொருட்படுத்தாமல் தன் அடையாளத்தை மாற்றிக்கொண்டு குதிரையில் பயணம் செய்து தாங் அரசின் எல்லையை கடந்து சென்றார். சீனாவிலிருந்து இந்தியா செல்வதற்கான முறையான வரைபடங்கள் அந்த நாட்களில் இல்லை. ஆகவே அவர் தனது பயணத்தை சிறிது சிறிதாக பிரித்து கொண்டார். மேற்கு நோக்கிய திசையில் மட்டும் பயணம் என்று மனதில் எண்ணிக்கொண்டபடி தொடங்கிய அவரது பயணம் எண்ணிக்கையற்ற பிரச்சனைகளை சந்தித்தது. சீதோசன நிலையும் வழிப்பறியும் பசியும் நோயும் அவரை தாக்கியது. ஆனாலும் அவர் தனது கனவு பாதையில் தொடர்ந்து பயணம் செய்தார். சீனாவின் எல்லையை கடக்கும்போது அரசாங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவரை அருகிலுள்ள மடாலயம் ஒன்றில் கொண்டு போய் சேர்த்து விடும்படி இராணுவ அதிகாரி கட்டளையிட்டதும், அப்படி தன்னை செய்வதாக இருந்தால் அந்த இடத்திலேயே கழுத்தை அறுத்து கொண்டு இறந்து போவேன் என்று தனது கத்தியை கையில் எடுத்தார். அவருடைய மன துணிவையும் விருப்பத்தையும் அறிந்த இராணுவ அதிகாரி எல்லையை கடந்து செல்ல அனுமதித்தார். புகழ்பெற்ற கோபி பாலைவனத்தை கடக்க முயன்றபோது வெயிலும் தாகமும் வாட்டி எடுத்தது. பாதை தவறி மணலில் அங்கும் இங்குமாக அலைந்து களைத்து போன யுவான் சுவாங் அந்த பாலைவனத்திலேயே இறந்துவிடக் கூடும் என்று நம்பினார். இனி தனது முயற்சியால் எதுவும் நடக்கப் போவது இல்லை என்று உணர்ந்தவராக தன்னை குதிரையோடு சேர்த்து கட்டிக்கொண்டார். குதிரை பாலைவனத்தில் தனது போக்கில் போக தொடங்கியது. எந்த திசையில் செல்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் குதிரை எதையோ அறிந்தது போல சீராக போய்கொண்டே இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு அவர் கண் விழித்த போது தன் எதிரில் தெரிந்த பாலைவன சோலையையும் அங்கே குளிர்ந்த தண்ணீர் பொய்கை இருப்பதையும் கண்டார். அவரால் அது நிஜம் என்று நம்ப முடியவில்லை. ஓடிப்போய் தண்ணீரை குடித்தார். அங்கே விளைந்திருந்த ஈச்சம் பழங்களை தின்றார். குதிரை தன் உள் உணர்வில் எங்கே தண்ணீர் உள்ளது என்பதை அறிந்திருக்கிறது என்று உணர்ந்த யுவான் சுவாங் அதுவும் புத்தரின் கருணை என்று நன்றி செலுத்தியதோடு முடிவற்ற மணல் திட்டுக்கள் நிரம்பிய பாலையில் தனி ஒரு ஆளாக பல மாதங்கள் அலைந்து திரிந்து முடிவில் தர்பான் என்ற நாட்டை அடைந்தார். அந்த நாட்டின் அரசர் புத்த துறவிகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதால் அவரை தேடி சென்றார். அரசரும் யுவான் சுவாங்கின் அறிவு செல்வத்தை கண்டு வியந்து போய் தனது ஆஸ்தான குருவாக தன்னோடு வைத்து கொண்டார். ஓராண்டு அங்கே கழித்த யுவான் சுவாங் தனது இந்திய பயணத்துக்கு தயாரான போது அரசர் அனுமதி தர மறுத்தார்.
தன்னை இந்திய பயணத்துக்கு அனுமதிக்காவிட்டால் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். உடனே அரசர் தனது அனுமதியை தந்ததோடு தனது நாட்டின் அரச பிரதிநிதி அவர் என்றும் முத்திரைகளையும் பாதுகாப்புக்காக ஆட்களையும் வழியில் தேவைப்படும் பொருட்களையும் கொடுத்து அனுப்பினார். ஆனால் பள்ளத்தாக்கை கடந்து செல்லும் போது அவரை யாரோ ராஜ குடும்பத்தை சார்ந்தவர் பயணம் செய்கிறார் என்று நினைத்த கொள்ளைக்காரர்கள் அவரை வழிமறுத்து தாக்கி காவலர்களை கொன்று அவருடைய உடைமை பொருட்களை பறித்தனர். திரும்பவும் கால் ஒடிந்த குதிரை ஒன்றோடு தனி நபராக விடப்பட்ட யுவான் சுவாங் அங்கே இருந்து 2 ஆண்டுகள் பயணம் செய்து கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தார். வழி முழுவதும் பௌத்த மடாலயங்களில் தங்கியும் சில நில பிரபுக்களை நாட்டை ஆண்ட அரசர்கள் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை கலாச்சார செயல்பாடுகள் யாவற்றையும் குறிப்புகளாக எழுதி கொண்ட யுவான் சுவாங் வெவ்வேறு பௌத்த சமய ஏடுகளையும் சேகரிக்க தொடங்கினார். இந்தியாவில் காஷ்மீர், பாடலிபுத்திரம், பிரயாகை, மதுரா, அயோத்தி, பனாரஸ், வைசாலி போன்ற முக்கிய நகரங்களில் தங்கி பௌத்தம் குறித்து ஆய்வு செய்தார் யுவான் சுவாங். அதன் தொடர்ச்சியாக அவர் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு சென்று தனது விருப்பத்தை தெரிவித்தவுடன் அங்கேயே தங்கி ஆய்வு செய்யவும் கற்றுக்கொள்ளவும் அனுமதித்தார்கள். நாலந்தாவில் யோக சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டார். அந்த நாட்களில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 10,000 மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வந்தார்கள். அங்கே 18 பாட பிரிவுகளில் மாணவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். இதற்காக 1541 ஆசிரியர்கள் பணியாற்றினார்கள். இந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவையான வருமானத்துக்காக 100 கிராமங்கள் வழங்கப்பட்டிருந்தன. அதோடு 200 வீடுகளிலிருந்து தினமும் பாலும் தேவையான பட்சணங்களும் தானமாக தரப்பட்டன. அங்கேயே தங்கியிருந்து மகாயான பௌத்த சமய சாரங்களை முழுமையாக கற்றறிந்தார். அதன் பிறகு அங்கிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்தார். தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்த யுவான் சுவாங் பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு இலங்கைக்கு சென்றார் என்று சரித்திர குறிப்புகள் கூறுகின்றன. இந்தியாவில் புத்தர் பிறந்த இடமான நும்பெனியில் இருந்து புத்தர் மெய்ஞானம் பெற்ற கயா வரை உள்ள எல்லா பௌத்த புனித ஸ்தலங்களையும் பார்வையிட்டார். அதை பற்றி விரிவான குறிப்புகளாக பதிவு செய்திருக்கிறார். 17 வருடங்களுக்கு பிறகு நாடு திரும்ப அவர் முடிவு செய்த போது அவரோடு 20 குதிரைகளில் 657 தொகுதிகளாக்கப்பட்ட 520 பௌத்த பிரதிகள் ஏற்றிச் செல்லப்பட்டன. அவற்றில் 224 தொகுதிகள் பௌத்த சூத்திரங்கள், 192 தொகுதிகள் தர்க்க சாஸ்திரங்கள். இந்தியாவிற்கு வரும்போது சந்தித்த பிரச்சனைகளை விட சீனாவுக்கு திரும்பி செல்வதற்கான பயணம் மிகவும் போராட்டமாக அமைந்தது. முடிவில் அவர் சீனா சென்று சேர்ந்து தனது சேமிப்புகள் அத்தனையும் சேர்த்து அறிவாலயம் ஒன்றை உருவாக்கினார் யுவான் சுவாங். அவருடைய பயணத்தில் அவர் கொண்டு வந்த நூல்கள் அனைத்தையும் அங்கே இருந்த புத்த துறவிகள் பாராட்டினார்கள். அத்தனை நூல்களையும் சீன மொழியில் மொழியாக்கம் செய்வதற்காக சிறப்பு நிதி உதவியை மன்னர் அளித்தார். இந்த அறிவாலயத்தில் இளம் துறவிகள் பலரும் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிரதிகளை சீன மொழியில் மொழிபெயர்த்தார்கள். தனி நபராக 74 புத்தகங்களின் 1335 அத்தியாயங்களை மொழியாக்கம் செய்திருக்கிறார். 4 தொகுதிகளாக தனது நினைவு குறிப்புகளையும் எழுதியிருக்கிறார். அந்த நினைவு குறிப்புகளின் வழியாக பண்டைய இந்தியாவின் அறிவியல், வானியல், கணிதம், விவசாயம், கலைகள் பற்றிய நிறைய அறிய முடிகிறது. குப்தர் கால இந்தியாவில் இருந்த சாதிய முறைகள், அதை பற்றியும் அன்றைய பௌத்த மத பிரிவுகள் மற்றும் இந்து மத சடங்குகள், கோட்பாடுகள் பற்றியும் யுவான் சுவாங் தெளிவாக விளக்கி எழுதியிருக்கிறார். 664 ஆண்டு மார்ச் 10ஆம் நாள்
தனக்கு விருப்பமான பௌத்த சூத்திரம் ஒன்றை மொழியாக்கம் செய்துவிட்டு கடந்து போன தனது பயண நாட்களை பற்றிய கனவுகளுடன் தூங்கச் சென்ற யுவான் சுவாங் அப்படியே இறந்து போனார். இன்றும் அவரது அறிவாலயம் சீனாவின் முக்கிய பௌத்த காப்பகமாக திகழ்கிறது. பல நூறு ஆண்டுகளை கடந்துவிட்ட பிறகும் யுவான் சுவாங் என்கின்ற சீன யாத்திரிகர் எழுதிய பயண கட்டுரைகள், அவர் தந்த குறிப்புகள், அவருடைய சேகரிப்புகள், இந்தியாவில் அவர் பார்த்தது, இந்தியாவுடைய பண்டைய கலாச்சாரங்கள், இந்தியாவில் மன்னர்களுடைய ஆட்சி முறைகள், இந்தியாவில் இருந்த சமயங்கள், இந்தியாவில் இருந்த சமய கட்டுப்பாடுகள், இந்தியாவில் இருந்த பல்வேறு கடந்த கால செய்திகளை இன்றைக்கும் மிகப்பெரிய ஆவணமாக யுவான் சுவாங் தயாரித்தவைகள்தான் இருக்கிறது. யுவான் சுவாங் நிச்சயம் ஒரு மனித பிறவியாக இருக்க முடியாது என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அன்றைக்கு எந்த வசதியும் இல்லாத காலத்தில் சீனாவில் துவங்கிய பயணம் இந்தியாவிற்குள் வந்து பல ஆபத்துக்களை தாண்டி இலங்கைக்கு சென்று இலங்கையிலிருந்து புத்த சமயத்தை பற்றியும் புத்தருடைய தர்க்க சாஸ்திரங்களை பற்றியும் தெல்ல தெளிவாக யுவான் சுவாங் ஆவணப்படுத்தி இருக்கிறார். இப்படி எல்லாம் சில மனிதர்கள்தான் கடந்த கால வரலாற்றை எழுதி இருக்கிறார்கள். இந்தியாவின் பல வரலாற்றையும் இவருடைய பயண குறிப்பில் இருந்துதான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.